ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை குருணை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெங்காயம் 4, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பீன்ஸ் 10, கேரட் 1, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்ச காராமணி பயிறு, 4 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பயிரெலாம் ஊற வச்சது தான், வேக வைக்கலை. 1.5 டம்ளர் கோதுமை குருணை பெரிய குருணையாக இருக்கணும். நைஸ் குருணை வேணாம், பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அந்த கோதுமை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாகவும் வரும். உப்புமா தனித்தனியாக உதிரியாக நல்லாயிருக்கும். நைஸு குருணையாக இருந்துச்சுன்னா கேசரி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய கோதுமையாக பார்த்து வாங்கிக்கிங்க. மீடியம் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துடுங்க. செவந்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா எடுத்துடலாம். அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குங்க தனியாக. வாணலியில் ஆயில் விட்டு கடுகு, தாளிக்கணும். கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், அரிஞ்சு வச்சுருக்கிற 4 வெங்காயம் வதக்கிக்கிங்க. காராமணி பயிறு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்கணும். காராமணி பயிருக்கு பதிலாக கொண்டக்கடலை, நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் எல்லாமே ஒரு கைப்பிடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா ஊறி இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும். அப்போ தான் இதில் வேகும். பீன்ஸு, இது வயசானவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் கொஞ்சம் காய்கறிங்க வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். நல்லா வதக்கின பிறகு பச்சை மிளகா, காராமணி பயிறு, பச்சை பட்டாணி, இது முதல்ல ஊற வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை செய்யும்போது ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கிட்டா போதும். சீக்கிரமாகவும் வெந்துடும். அப்பப்போ ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். வெஜ்ஜு பிரியாணி மாரி மைல்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு,
கொத்தமல்லி, கருவேப்பிலை, சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும். கொஞ்சம் மீடியம் சூட்லேயே வச்சு கொஞ்சம் வதக்குங்க. அப்போ தான் வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கு வேகாமல் இருக்காது. காய்கறி எல்லாம் ஒரே ஈவனாக நல்லா வெந்துடும். 1.5 கப்பு கோதுமை குருணைக்கு 4 கப்பு தண்ணி. கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அதனால் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க, சரியாக இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க, உடனே போட்டுறக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அந்த கோதுமை குருணையை போட்டுடுங்க. இதில் கொண்டக்கடலை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எதாக இருந்தாலும் சேருங்க. ஆனால் நிறைய சேர்த்துடாதீங்க, ஒரு கைப்பிடி போட்டால் போதும். மூடிட்டு நல்லா வேக விடுங்க. இது நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்காது. சில்வர் பாத்திரமாக இருந்தால் அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிச்சிடும். கோதுமை ரவா குருணை உப்புமா ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க பருப்பு வெந்திருக்கான்னு. நல்லா வெந்துடும், ஏன்னா முதல்ல ஊற வச்சதுனால வெந்துடும். வெந்துருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க, கொஞ்சம் வேக விட்டுக்குங்க. வெந்துடுச்சு. கோதுமை குருணை உப்புமா ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.